இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சர்க்குலர் மோஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து சர்க்குலர் டர்னிங் ஆஃப் ரோட்ஸ், அதாவது போன கேஸ் வந்து ஃப்ரிக்ஷன் தனியாக பார்த்தோம், பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் தனியாக பார்த்தோம். இந்த தடவை என்னென்னா பேங்கிங் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன். ஒரு நார்மலான ரோடு, அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ரோட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கும் இருக்கும், ஃப்ரிக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வரும்போது என்னென்ன கேசஸ் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேங்கிங் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன்றது வந்து ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. பட் ஆனால் உங்கள் புக்ஸில் வந்து ஒரு கேஸ் தான் கொடுத்துருப்பேன். நான் 2-3 கேஸ் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அதை விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறத இந்த வீடியோவில் ப்ராப்பராக கேட்டாலே உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்கள் புக்கில் இருக்கிறது. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம் அப்படின்னா, சர்க்குலர் டர்னிங் ஆஃப் ரோட்ஸ் பை ஃப்ரிக்ஷன் தனியாக படித்தோம், பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் தனியாக படித்தோம். இப்போ ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் பேங்கிங் ரெண்டுமே இருக்க போது. பேங்கிங்னா இந்த ரோடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு லிஃப்ட் ஆகிருக்கும் ஒன் சைடடாக. ஸோ இப்போ என்னென்னு பாருங்கள், we know without friction also circular turning of roads can be achieved. கரெக்டாக இல்லையா? நம்மளால் வந்து சர்க்குலர் டர்னிங் ஆஃப் ரோட்ஸை அச்சீவ் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ வந்து ரோடு வந்து லிஃப்டாக இருந்துச்சு, ஃப்ரிக்ஷன் இல்லாத கேஸு போன வீடியோவில் கரெக்டாக பார்த்தோம் இல்லையா? ஃப்ரிக்ஷன் இல்லை, பட் பேங்கிங் மட்டும் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது, ஒரு சர்க்குலர் பாத்தில் வர முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரோடு வந்து ஹாரிசான்டல்லேருந்து சம் தீட்டா ஆங்கிள் லிஃப்டடாக இருந்துச்சு, கார் வந்து சர்க்குலர் பாத்தில் போயிட்டு வந்துச்சு, எம்ஜி அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் இது மட்டும்தான் இருந்தது, ஃப்ரிக்ஷன் இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தீட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். தீட்டா வந்து நம்ம படிக்கிற கேஸில் வந்து ஃபிக்ஸட், தீட்டாவை மாற்ற மாட்டோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ரோடில் தீட்டா வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ போன கேஸில் இதுதான் படித்தோம் நம்ம. அதாவது ஃப்ரிக்ஷன் இல்லாத கேஸில் we have derived the relation v is equal to root rg tan theta. இந்த root rg tan theta வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம போன வீடியோலே பார்த்தோம். இப்போது ஒரு வெஹிக்கல் வந்து v ஸ்பீடில் இஃப் இட் வாண்ட் டு கோ, v ஸ்பீடில் சர்க்குலர் பாத்தில் வரணும் அப்படின்னா ஃபார் a radius of r, ஸோ சென்டர்லேருந்து radius of r போகணும் அப்படின்னா with the banking of road angle theta v speed is required. இங்கே ஃப்ரிக்ஷன் இல்லை. ஸோ v ஸ்பீடில் ஒரு வெஹிக்கல் போகணும் சர்க்குலர் பாத்தில் அப்படின்னா வித் தீட்டா பேங்கிங் அண்ட் ஆர் ரேடியஸ் இந்த ஸ்பீடே போதுமானது. புரியுதா இல்லையா? இதில் வந்து ஃப்ரிக்ஷனை நம்ம எந்த இடத்துலையுமே சேர்க்கல. ஒரு ப்ராப்பரான சர்க்குலர் மோஷன் வரும். தட் இஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட்னாலே போதும், நம்மளுக்கு ப்ராப்பர் சர்க்குலர் மோஷன், நோ ஸ்கிட்டிங் அப் ஆர் டவுன். இப்போ நல்லா கவனிங்க, போன கேஸில் ஃப்ரிக்ஷன் இல்லை, ஆனால் இந்த கேஸில் இந்த ரோட்டில் ஃப்ரிக்ஷன் இருக்குது. இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேயும் போல் கீழேயும் வரல. கரெக்டாக இல்லையா? சரி, நான் வந்து இப்போ இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்ப்பா, v is equal to root rg tan theta ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். அப்போ இந்த வெஹிக்கல் மேலேயும் போகாது கீழேயும் வராது. இட் கோஸ் இன் அ ப்ராப்பர் சர்க்குலர் மோஷன் வித் ரேடியஸ் r and speed v. theta is the banking for the road which is fixed. ஸோ நம்ம வந்து இந்த தடவை வந்து இந்த ஸ்பீடில் போச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷனே தேவைப்படாது. ஏன்னா இட் இஸ் அ ப்ராப்பர் சர்க்குலர் மோஷன், நோ ஸ்கிட்டிங் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். அதாவது இந்த வெஹிக்கல் வந்து மேலேயும் போகாது கீழேயும் வராது, ப்ராப்பராக போயிட்டுருக்கும். புரியுதா? இப்போ போன வீடியோலே ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல நான் வியை இன்க்ரீஸ் பண்ணேன்னு வைங்க, என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி தீட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது எக்காரணத்தை கொண்டு மாற்ற மாட்டோம். ஸோ இப்போ நான் வியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த சர்க்குலர் பாத்தோட வியை இன்க்ரீஸ் பண்ணால் உடனே என்ன ஆகும்? நம்மளுக்கு ரேடியஸை இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் த வெஹிக்கல் வில் ட்ரை டு மூவ் அப்வர்ட். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் பெரிய ரேடியஸில் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வெஹிக்கல் வில் மூவ் அப்வர்ட், ஸ்கிட் அப்வர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து நீங்கள் வெலாசிட்டி வியை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? இந்த வெஹிக்கிள் உள்ளே இறங்கி வந்துடும். தட் இஸ் ரேடியஸை குறைக்கணும். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வி குறையுதுன்னா ஆர் ஆல்சோ நீட் டு டிக்ரீஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ வெஹிக்கிள் கீழே இறங்கி வரும். போன தடவை வந்து ஃப்ரிக்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வி குறைச்சனா கீழே வந்துடும், வி இன்க்ரீஸ் பண்ணால் மேலே போய்டும். பட் ஆனால் இந்த தடவை வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ போன கேஸில் v is equal to root rg tan thetaவே போதும், ஃப்ரிக்ஷன் என்ற ரோலே இல்லை. v கிரேட்டர் தென் v, இந்த ஸ்பீடோட ரூட் rg tan thetaவோட v அதிகமாச்சுன்னா மேலே பார்த்து மூவ் ஆக ட்ரை பண்ணும். இந்த ரூட் rg tan thetaவோட v கம்மியாச்சுன்னா கீழே ஸ்லைட் ஆகி வரும். ஏன்னா ரேடியஸை அக்கார்டிங்காக மாற்றணும் சர்க்குலர் பாத்தோடது, அதனால் கீழே இறங்கி வரும். கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த கேஸில் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
friction is there this time. அப்போ என்ன அப்படின்னா friction இல்லாத கேஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது friction இல்லாத கேஸு. ஸோ ரூட் ஆர்ஜி tan thetaல ஸ்பீடில் போனாலே உங்களுக்கு friction இருக்காது, கரெக்டாக இல்லையா? ஏன் friction இருக்காது? see இப்போ இந்த ரோட்டில் friction இருக்குது, பட் ஆனால் ப்ராப்பர் சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்குல்ல, v is equal to root rg tan thetaல போயிட்டுருக்கும்போது என்னதான் ரோடில் friction இருக்குது, ரோட்டில் ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். when does a frictional force act? whenever there is a relative motion between the bodies, frictional force will arise. அந்த ரிலேட்டிவ் மோஷனை தடுக்கிற மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கரெக்டாக? ஸோ இந்த இது வந்து ரோடோட சர்ஃபேஸு. இப்போ வெஹிக்கிள் மேலே போக ட்ரை பண்ணுச்சுன்னா ஃப்ரிக்ஷன் கீழே பார்த்து ஆக்ட் ஆகும், வெஹிக்கிள் கீழே வர ட்ரை பண்ணுச்சுன்னா மேலே பார்த்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், கரெக்டாக இல்லையா? ஏன்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட் இட் ட்ரைஸ் டு ஸ்டாப் த மோஷன். ஸோ வெஹிக்கிள் மேலே போட்டுச்சுன்னா கீழே பார்த்து ஃப்ரிக்ஷன், கீழே வெஹிக்கிள் வந்துச்சுன்னா மேலே பார்த்து ஃப்ரிக்ஷன், கரெக்டாக இல்லையா? ஸோ போன தடவை ஃப்ரிக்ஷன் இல்லை, பட் இந்த தடவை ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நான் 3 கேஸாக பிரிக்கிறேன், நல்லா கவனிங்க. இதை 3 கேஸாக பிரிக்கிறேன். v is equal to root rg tan theta. r is the banking, r radius, theta is the banking, r is the radius, v is what? Speed of the circular path. Okay, so இது வந்து ஃபஸ்ட்டு கேஸாக எடுத்துக்கிறேன், கேஸ் 1. இந்த கேஸ் 1ல v is equal to root rg tan theta. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தேவை இருக்காது, நோ ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, எழுதிக்கோங்க, நோ ரிலேட்டிவ் மோஷன். அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ். அப்வர்ட்ஸும் போக ட்ரை பண்ணல வெஹிக்கிள், கீழே வரவும் ட்ரை பண்ணல. இப்போ புரியுதா இல்லையா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். இது வந்து கேஸ் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து என்னோடய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். when the speed, இது கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீடை வந்து நான் இந்த டயக்ராம் ரெஃபரன்ஸ் டயக்ராமாக வச்சுக்கலாம், இங்கேயும் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ வியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வி ஸ்பீடில் ஆர் ரேடியஸில் வந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ வி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால், அதாவது v is equal to root rg tan thetaவோட நான் வியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த வெஹிக்கிள் வில் ட்ரை டு மூவ் அப்வர்ட்ஸ், அதாவது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ரூட் ஆர்ஜி tan theta இருந்துச்சு, பட் v அதோட இன்க்ரீஸ் ஆகிட்டதுனால ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணும். தட் இஸ் ரேடியஸ் வில் ட்ரை டு இன்க்ரீஸ், கரெக்டாக இல்லையா? இது இந்த எக்ஸ்பிரஷனை எப்போவுமே ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட முன்னாடி இருந்தது என்னது, v is equal to root rg tan theta. இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், வியை இன்க்ரீஸ் பண்ணால் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்மும் இன்க்ரீஸ் ஆகும், ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல. இங்கே டீட்டா கான்ஸ்டன்ட், அதை பற்றி பேச வேண்டியதில்லை, ஜியும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இப்போ v இன்க்ரீஸ் ஆச்சுன்னா r இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் இட் ட்ரைஸ் டு மூவ் அப்வர்ட்ஸ். அப்போ உடனே ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் வில் ட்ரை டு ஆக்ட் டவுன்வர்ட்ஸ். புரியுதா இல்லையா? இப்போது ஒரு கொஸ்டின் வரும், என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு கவனிங்க. இப்போ ஃப்ரிக்ஷன் கீழே பார்த்தா மேலே மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் கீழே பார்த்து புல் பண்ணும். ஃப்ரிக்ஷனால் வந்து எவ்வளோ தூரம் மேலே மூவ், இந்த பாடி மேலே மூவ் பண்ண ட்ரை பண்ணால் ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கீழே பார்த்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃப்ரிக்ஷனால் எவ்வளோ தூரம் தான் புல் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரிக்ஷனால் எவ்வளோ தூரம் தான் மேலே வெஹிக்கிளை மேலே போக விடாமல் கீழே பார்த்து புல் பண்ண முடியும். தேர் இஸ் அ பர்டிகுலர் ஸ்பீட், தேர் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் ரூட் ஆர்ஜி μs ப்ளஸ் tan theta. இந்த பர்டிகுலர் v மேக்ஸிமம் ஸ்பீடு வரைக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் தடுக்க முடியும். அதுக்கு மேலே இந்த பர்டிகுலர் ஸ்பீடு மேலே போச்சுன்னா என்ன ஆகுமா, வெஹிக்கிள் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ வெஹிக்கிள் மேலே பார்த்து மூவ் ஆகிடும், தட் இஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். புரியுதா? நான் திரும்பவும் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நோ ப்ராப்ளம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வராது, கேஸ் 1. பட் நான் v இன்க்ரீஸ் பண்ணால் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகணும், தேர் பை இட் ட்ரைஸ் டு மூவ் அப்வர்ட். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த கேஸில் இருக்கிறனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் ட்ரை டு மேலே பார்த்து மூவ் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக கீழே பார்த்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதிகபட்சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியும்? பை த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட டெஃபினேஷன் படி f is lesser than or equal to μsn, கரெக்டாக இல்லையா? அதிகபட்சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் மேக்ஸிமம் μsn, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ தர முடியும், μsn வரை தான் தர முடியும், அதுக்கு மேலே ஃப்ரிக்ஷனால் தர முடியாது. ஸோ அது வரைக்கும் தான் இட் ட்ரைஸ் டு அப்போஸ். ஸோ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி இதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் till where this frictional force will act. இந்த வெலாசிட்டியை தாண்டிடுச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தர முடியாது டு புல் இட் டவுன். ஸோ அப்போ அது மேலே பார்த்து ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அவுட்வர்ட்ஸ் கிட் ஆகிடும். த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் வில் ட்ரை டு இன்க்ரீஸ், தட் இஸ் த கார் வில் ட்ரை டு மூவ் அப்வர்ட்ஸ், பட் த ஃப்ரிக்ஷன் present in the
rod will protect the car in moving upwards. பட் எவ்வளோ தூரம் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே அதால் சப்ளை பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டியும் லிமிட்டட் தான். அதுக்கு மேலே ரேடியஸ் போக ட்ரை பண்ணிங்கன்னா வெளில பார்த்து மூவ் ஆகிடும், அவுட்வர்ட்ஸ் கிட் ஆகிடும். சரி, இப்போது இதே இன்னொரு தேர்டு கேஸு. இப்போ வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி இஸ் கோயிங் டு டிக்ரீஸ், தட் இஸ் ரூட் ஆர்ஜி டேன் தீட்டா இருக்கு இல்லையா, அதில் v குறைஞ்சதுன்னா r என்ன ஆகணும்? குறையணும். தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் நீட் டு டிக்ரீஸ். ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் ட்ரை டு டிக்ரீஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் கீழே வர ட்ரை பண்ணும், ஏன்னா v குறைஞ்சிருச்சு ரூட் ஆர்ஜி டேன் தீட்டாலேருந்து. அதாவது நான் வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணுறேன், பேசிக்கலி ஸ்லோ பண்ணால் கீழே இறங்கி வரும்ல, அதுதான். ஸோ இப்போ வந்து இந்த கேஸில் ரேடியஸ் will try to decrease, that is car tries to move downwards. அப்போ என்ன பண்ணும்? ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல இருக்கிறனால ஃப்ரிக்ஷன் will act upwards, மேலே பார்த்து ஆக்ட் ஆகி what it will try to protect the car in moving downwards. இப்போ என்ன பண்ணும்? காரை வந்து கீழே மூவ் பண்ணாமல் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? மேலே பார்த்து புல் பண்ணும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஏன் மேலே பார்த்து ஆக்ட் ஆகுது? ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது இந்த டைரக்ஷனில். ஸோ ஃப்ரிக்ஷன் கீழே வரது அகெயின்ஸ்டாக ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ பட் ஃப்ரிக்ஷன் will act upwards and protect the car in moving downwards. So there is a minimum velocity. இங்கேயும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டட் தானே. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்ட்டு என். இதுக்கு மேலே கொடுக்க முடியுமா? மியூ எஸ் என் மேலே கொடுக்க முடியுமா என்ன? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மேலே கொடுக்க முடியாது. ஸோ கீழே வர இப்போ நான் வெலாசிட்டியை குறைச்சிக்கிட்டே வரேன்ப்பா. ஸோ வெஹிக்கிள் கீழே வர ட்ரை பண்ணும், பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விடாமல் மேலேயே ஹோல்டு பண்ணி வைக்கும், கீழே விழாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் நான் ரொம்ப ஸ்பீடை இந்த சர்க்குலர் மோஷனோட ஸ்பீடை நான் ரொம்ப குறைச்சிட்றேன். தேர் இஸ் அ மினிமம் ஸ்பீட். இந்த ஸ்பீடுக்கும் கம்மியாக குறைச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் இதுக்கும் இந்த ஸ்பீடுக்கும் கீழே போயிட்டேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் இது பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. அப்போது வெஹிக்கிள் கீழே இறங்கிரும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த மினிமம் ஸ்பீட் அண்ட் திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் ஃபார் ராட் டு பி சப்போர்ட்டட் பை த ஆப்ஜெக்ட் டு பி சப்போர்ட்டட் பை த ஃப்ரிக்ஷன். ஸோ இதுக்கு மேலே இந்த மேக்ஸிமம் மினிமம்க்கு கீழே போனாலோ மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு மேலே போனாலோ கார் வில் ட்ரை டு skid upward or downward. ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். ரிசல்ட்டை மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதோட டெரிவேஷன்ஸாக பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ ஓகே குட். இப்போ வந்து நம்ம வி மேக்ஸிமம் அண்ட் வி மினிமம் டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே தனி டிஃப்ரெண்ட் கேஸஸ் இல்லையா? ஸோ தனித்தனியாக நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கேஸ் 3 தான் v லெஸ் தென் ரூட் ஆர்ஜி டேன் தீட்டா. ஸோ v லெஸ் தென் ரூட் ஆர்ஜி டேன் தீட்டாவாக இருந்தால் என்ன ஆகும்? the car will try to move down. ஸோ அதனால் இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமில். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு கார் போட்டிருந்தேன். இப்போ காருக்கு பதில் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கேன். திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட், பேசிக்கலி திஸ் இஸ் அவர் கார். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து நம்மளோட கார். ஸோ காருக்கு டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்குது? mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் perpendicular to the common tangent normal இருக்குது நம்மளுக்கு. ஸோ the car is going in a circular path. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கார் வந்து v லெஸ் தென் ரூட் ஆர்ஜி டேன் தீட்டா இருக்கனால இட்ஸ் ட்ரைங் டு கம் டவுன். ஓகே, ஸோ அதனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட் பார்த்து ஆக்ட் ஆகுது. இப்போ நம்மளோட எய்ம் என்னது? டு ஃபைண்ட் த வி மினிமம். ஸோ இந்த கேஸில் வந்து வி மினிமம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த மினிமம் வெலாசிட்டி கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? த கார் வில் ஸ்டார்ட் டு ஸ்கிட் டவுன்வர்ட்ஸ். ஸோ அதனால் என்னென்னா ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? ஃப்ரிக்ஷனோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் என் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வந்து என்னது? யூ கால் இட் அஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். the maximum frictional force we call it as limiting friction. So F max தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், which is mu s n. ஏன்னா இதுதான் V minimum வரும்போது what is the frictional force that will act. So V minimum வரும்போது maximum frictional force act ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் டயக்ராமில் இந்த இடத்துல லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தானே வரும், பிகாஸ் we are trying to derive V minimum. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸஸாக காம்பனன்ஸாக பிரிக்கலாம். டோட்டலாக நம்மளுக்கு 3 ஃபோர்ஸஸ் இங்கே இருக்குது. நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் mg. இப்போ நம்மளோட சிம்பிள் என்னது ஐடியா என்னது அப்படின்னா, இதில் வந்து எந்தெந்த இந்த 3 ஃபோர்ஸ் இருக்குது, 3 ஃபோர்ஸோட காம்பனண்ட் அலாங் சர்க்குலர் பாத் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கார் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் எதுவும் மூவ் ஆகுதா? கிடையாது. இந்த டைரக்ஷனில் எந்த மோஷனும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்ஸஸ் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன் இஸ் இன் ஈக்குவலிபிரியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா? ஸோ 2 கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? the forces acting towards the center of the circular path will provide the necessary centripetal force. அது வச்சு ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம்
forces along the vertical direction will be in equilibrium. ஸோ அதை வச்சு ரெண்டாவது கண்டிஷன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்மளோட மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டிஷன் வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ டோட்டலாக 3 ஈக்குவேஷன் we can easily derive the V minimum formula. ஓகே ரைட், எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அ சென்டர் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r. ஸோ இப்போ வந்து காம்பனன்ஸாக நம்ம பிரிக்கணும் இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த இடம் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? திஸ் ஆங்கிள் வில் ஆல்சோ பி தீட்டா. இப்போ இது தீட்டானா இது ஹாரிசான்டல் இல்லையா? ஹாரிசான்டல் அண்ட் திஸ் இஸ் த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். ஸோ ஹாரிசான்டலுக்கும் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்க்கு இருக்கிற ஆங்கிள் என்னது? தீட்டா. கரெக்டாக? திஸ் இஸ் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்க்கும் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்க்கு இருக்க ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. ஹாரிசான்டலுக்கும் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்க்கும். ஸோ அதே மாதிரி ஹாரிசான்டலுக்கும் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஆங்கிள் என்னது? தீட்டா. ஸோ இது தீட்டானா இது 90 - தீட்டா. ஒன்ஸ் அகேன் இங்கே ஒரு 90 தெரியுதா? இது தீட்டா, இது 90 தெரியுதா? இது 90 - தீட்டா. ஒன்ஸ் அகெயின் இது என்னது? தீட்டா. புரியுதா இல்லையா? ஸோ இது தீட்டா, இது தீட்டா. தேர் பை வி கேன் சே திஸ் இஸ் ஆல்சோ தீட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. இது தீட்டான்னு சொல்லியாச்சு. அப்போது இதை வந்து காம்பனண்ட்டாக பிரிக்கலாமா? தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது n cos தீட்டா. இந்த காம்பனண்ட் என்னவாக இருக்கும்? வாட் இஸ் திஸ் காம்பனண்ட்? This component is going to be n sin theta. சொல்லாமா இல்லையா? n cos theta, n sin theta. ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஒரு காம்பனண்ட் along the centripetal force towards the center. அவே பார்த்து இந்த சென்டர் லைனில் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். அது என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது? இது வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறோம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை. ஸோ இது வந்து this is frictional force and this is theta. ஸோ அப்போ இது என்ன வரும்? f cos theta. இது என்ன வரும்? இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட். இங்கே ஆல்ரெடி மேலே பார்த்து n cos theta இருக்கிறனால ஐ கேன் ஜஸ்ட் ஆட் திஸ் காம்பனண்ட். இப்போ அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, நார்மல் ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷனுக்கு இது தீட்டானால இது n cos theta, இது n sin theta டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்துருக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன், f cos theta அண்ட் f sin theta. இப்போ என்ன விஷயம்னா n sin theta டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளை பார்த்து, இதானே சென்டர் ஆஃப் த சர்க்கிளை பார்த்து டுவர்ட்ஸ் அ சென்டர் இருக்குது. இது அவே பார்த்துருக்கு. ஓகே, டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்துருக்கிறத நம்ம ப்ளஸ்ன்னு எடுக்கணும், அவே பார்த்துருக்கிறத நம்ம என்ன எடுக்கணும்? மைனஸ்ன்னு எடுக்கணும். ஓகே, ஸோ தேர் பை கவனிங்க. டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்துருக்கிறது ப்ளஸ் n sin theta. டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்துருக்கிறது ப்ளஸ் n sin theta. அவே பார்த்துருக்கிறது என்னது? மைனஸ் f cos theta. புரியுதா இல்லையா? ப்ளஸ் n sin theta மைனஸ் f cos theta. இந்த ரெண்டுத்தோட ரிசல்டன் தான் வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதில் எது டாமினேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n sin theta வில் பி கிரேட்டர் தென் f cos theta. கவனிங்க, இந்த ரெண்டு டேர்மை நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் டேர்ம். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் டேர்ம், இட்ஸ் பியூர்லி அ பாசிட்டிவ் டேர்ம். ஸோ இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் பண்ணால் இது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் டேர்ம் கிடைக்கணும். ஸோ அதுலேருந்து தான் நான் என்ன சொல்கிறேன்னா n sin theta should be greater than f cos theta. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் டேர்ம் கிடைக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சது from the forces acting towards the center providing the necessary centripetal force. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஈக்குவலிபிரமில் தானே இருக்குது. அப்போர்டு பார்த்து ப்ளஸ் n cos theta ப்ளஸ் f sin theta. டவுன்வர்டு பார்த்துருக்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? மைனஸ் mg. ஸோ forces along the y direction in car is in for car is in equilibrium. காரை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் டைரக்ஷனில் the forces are in equilibrium. That is upward பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் n cos theta ப்ளஸ் n cos theta ப்ளஸ் f sin theta. கரெக்டாக? டவுன்வர்டு பார்த்துருக்கிறத மைனஸ் mgன்னு போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், தெரியுதா? இது மைனஸ் mg. திஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மேக்ஸிமம். நம்மளோட ஏம் வந்து V மினிமம். அப்போ இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங், ஏன்னா V மினிமம் அப்போ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ f மேக்ஸிமம் இஸ் μsn. இதை தான் நம்ம எஃப்னு நான் எடுத்திருக்கேன். ஓகே, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தான் எஃப்னு போட்டிருக்கேங்க. எஃப் மேக்ஸ்ன்னு தான் போடணும், நான் எஃப்னு போட்டிருக்கேன். ஓகே சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 in 3. ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டேன். இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3 ரைட். இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குமா? we will get equation this one. நார்மல் ரியாக்ஷனை மட்டும் பிரித்து எடுங்க. நார்மல் ரியாக்ஷன் வச்சு பிரித்து எடுத்திங்கன்னா you will get this expression. இப்போ பாருங்கள், நார்மல் ரியாக்ஷன் இது மாதிரி ப்ராப்ளமில் கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தானே, mg cos theta ப்ளஸ் μs sin theta. வெரி சிம்பிள். ஸோ இது இப்போ நம்ம ஆக்சுவலி நார்மல் ரியாக்ஷனுக்கான ஒரு ஃபார்முலாவையும் டிரைவ் பண்ணிட்டோம். அதை நான் ஈக்குவேஷன் 4ன்னு கூப்பிட்றேன். இந்த ஈக்குவேஷன் 4 எடுத்து நான் 2
ஈக்குவேஷன் 2ல் போட்டோன்னா ஐ வில் கெட் அ வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி இது கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் 4 இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 2ல் போட்டிங்கன்னா v ஸ்கொயர்னு வரும். அதை ரூட் எடுத்திங்கன்னா யூ have 1/2. ஸோ பேசிக்காக திஸ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் v மினிமம். ஸோ மினிமம் குறைஞ்சபட்சம் இந்த வெலாசிட்டி வரைக்கும் போகிற வரைக்கும் டவுன்வர்டு பார்த்து ஸ்கிட் ஆகாது. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போர்ட் ஆக்ட் ஆகி கீழே இறங்காமல் பார்த்துக்கும். ஓகே, பட் ஆனால் இந்த வெலாசிட்டிக்கு கீழே போச்சுன்னா, இந்த v மினிமம் கீழே போச்சுன்னா இந்த கார் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே ரைட். இப்போ அடுத்து கேஸ் 2 இருக்கு இல்லையா, v greater than √rg tan theta. ஸோ இந்த கேஸில் என்னென்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல கார் வந்து இட் ட்ரைஸ் டு கோ அப்வர்ட்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? இட் ட்ரைஸ் டு ஆக்ட் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ் பார்த்து ஆக்ட் ஆகும். ஸோ யூஸிங் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டிஷன், ஏன்னா நம்ம வந்து Vmax கண்டுபிடிக்க போகிறோம். Vmax அப்போ என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். இதை நான் ஜஸ்ட் எஃப்னே எடுத்துக்கிறேன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ டயக்ராம் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கார். இட் இஸ் கோயிங் இன் அ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் r and v speed. ஸோ நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் mg டவுன்வர்ட். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து v greater than √rg tan theta இருக்கனால இட் ட்ரைஸ் டு கோ அப்வர்ட். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸஸை இது டீட்டானா இது என்னவா இருக்கும்? திஸ் ஆல்சோ டீட்டா. ஓகே, போன தடவை மாதிரி நான் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணேன்னா என்ன ப்ரூவ் பண்ணலாம்? அதே தான், இங்கே டீட்டானா இங்கேயும் டீட்டா தானே, சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, இது டீட்டானா இதுவும் டீட்டா தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து நம்மளோட ஃபோர்ஸ், நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக, இதை நம்ம காம்பனண்ட்டாக பிரிக்கணும். ஸோ நான் கொஞ்சம் டயக்ராம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஒரு ஹாரிசான்டல் லைன் தானே, திஸ் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் டீட்டா. இப்போ இது டீட்டானா இந்த ஆங்கிளும் என்னது? டீட்டா. யூஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஸோ இது டீட்டானா, இந்த இடம் டீட்டானா, இந்த ஹாரிசான்டல் லைனுக்கு இதுக்கு என்னது? ஆங்கிள் வில் பி டீட்டா. இது டீட்டானா இதுவும் டீட்டா. இப்போ பாருங்கள், இது தானே நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. திஸ் இஸ் அவர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். இப்போ நம்ம இதை வந்து காம்பனண்ட்டாக பிரிக்கணும். ஸோ போன தடவை மாதிரி அதே ஸ்டெப்ஸ் தான். இது வந்து n, டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து n cos theta. ஸோ இது வந்து என்ன வரும்? இது n cos thetaனா இது என்ன வரும்? n sin theta. ஓகே, இப்போ இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். சரி, ஆல்ரெடி ஒரு காம்பனண்ட் வந்து பாருங்கள், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, இது டீட்டா. அப்போ டீட்டாக்கு இந்த சைடில் இருக்கிறது என்ன காம்பனண்ட் வரும்? ஆல்ரெடி நம்மளுக்கு n sin theta இருக்காங்க. காம்பனண்ட் பிரிச்சிங்கன்னா f cos theta. ஏன்னா ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்குது. n sin thetaவும் சரி, f cos theta ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ரெண்டு ஃபோர்ஸுமே சேம் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் பார்த்து தான் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு காம்பனண்ட் பிரிக்கணும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஒரு காம்பனண்ட் f cos theta டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் பாத். இன்னொரு காம்பனண்ட் என்ன வரும்? டவுன்வர்டு பார்த்து வரும். mg ஆல்ரெடி டவுன்வர்டு இருக்குது. ஸோ எஃபோட இன்னொரு காம்பனண்ட்டான f sin thetaவும் என்னவாக இருக்கும்? டவுன்வர்டாக இருக்கும். ஸோ அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு டோட்டலாக இங்கேயும் 3 ஃபோர்ஸ் தான். நார்மல் ரியாக்ஷன், mg அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். mg டவுன்வர்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இது டீட்டானா இந்த ஆங்கிளும் டீட்டான்னு சொல்கிறேன். தேர்பை இது வந்து f cos theta ஆகிடும். இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? f sin theta. ஸோ இது நார்மல் ரியாக்ஷன். ஸோ இந்த இடம் டீட்டானா இந்த இடமும் டீட்டா. ஸோ n இது n, ஸோ n cos theta, இது n sin theta. ரெண்டுமே என்ன டைரெக்ஷனில் இருக்குது? f cos theta, n sin theta ரெண்டும் சேம் டைரெக்ஷன் இருக்குன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு, இங்கே mgயும் f sin thetaவும் சேம் டைரெக்ஷனில் இருக்குன்னா டேரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம். ஸோ நம்ம Vmax கண்டுபிடிக்கிறனால வாட் we need to do? மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். என்னென்ன ஃபோர்ஸ்லாம் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து ஆக்ட் ஆகுது? f cos thetaவும் n sin theta. வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா? அதாவது அலாங் திஸ் லைன் வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா? போன தடவை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். n sin theta இப்படி தான் இருந்துச்சு. பட் f cos theta போன கேஸில் ஜஸ்ட் பிஃபோர் போன கேஸில் n sin theta இப்படி இருந்துச்சு. பட் f cos theta அவே பார்த்து இருந்துச்சு. அதனால் நம்ம மைனஸ் போட்டோம். பட் ஏன்னா இந்த கேஸில் ரெண்டு பேருமே என்னது? டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்தா இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ என்ன பண்ணலாம்? n plus n sin theta plus f cos theta. So this will be equal. This forces will provide the necessary centripetal force. This is equation 2. அதுக்கப்புறம் forces along vertical direction. upward பார்த்து என்ன இருக்குது? upward பார்த்து plus n cos theta இருக்குது. downward பார்த்து என்ன இருக்குது? minus mg and minus f sin theta is there. This will be equal to 0. கரெக்டாக? ஸோ டோட்டலாக 3 ஈக்குவேஷன்ஸ் வந்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்? போன தடவை மாதிரி substituting equation 1 and 3. 1 எடுத்துகிட்டு வந்து 3ல் போடுங்க.
இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு வந்து 3ல போடுங்க. தென் யூ வில் கெட் த நார்மல் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா. தென் இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போயிட்டு யூ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 2ல போட்டிங்கன்னா 4 × 2 யூ வில் கெட் த வெலாசிட்டி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதை இந்த சைடு எடுத்து வந்தீங்கன்னா ரூட்டு. யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். டேக் இட் அஸ் ஹோம்ஒர்க். வெரி சிம்பிள் சப்ஸ்டியூஷன் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, இந்த வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் வாட்? இட் இஸ் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஓகே ரைட் பா, வெரி குட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 கேசஸ், டோட்டலாக 3 கேஸு, கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து V = √RG tan θ. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே இல்லை, தேவைப்படலை. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்திருந்தாலும் அந்த ரோட்டில் இருந்திருந்தாலும் தேவைப்பட்டிருக்காது. ஒன்லி எப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும்? whenever the object is trying to move upward or downward. எப்போ upward போகும்? V = √RG tan θ. V less than √RG tan θ இருந்தால் என்ன ஆகும்? It tries to come downward. ஸோ இந்த 2 கேசஸ் வச்சு டோட்டலாக 3 வருது, டிபெண்டிங் ஆன் இட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் புக்கில் NCERTயும் சரி, பொதுவாக புக்ஸில் வந்து ஒரு கேஸ் தான் கொடுத்துருப்பான். நான் 2 கேஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். V greater than √RG tan θ. ஃப்ரிக்ஷன் டவுன்வர்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அப்வர்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் எக்ஸாம்ஸில் எதை கேட்டாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதலாம். ஓகேப்பா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை.